பாக்கியலட்சுமி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே இனியாவுக்கு ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. டேடி ராதிகா விட்டு பிரிஞ்சு வரவே மாட்டார். டேடி முன்னாடி மாதிரி வெளியே வந்து ஹாலில் உட்காந்து பேசவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் அந்த ராதிகா மயோ இவங்க கூடவே இருக்கார். எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாட்டி. நீங்களே அதை கேட்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் மட்டும் கேட்கல, டேடி வந்து என்கிட்ட சகஜமாக பேசலை அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் பாட்டி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. ஈஸ்வரி ஒன்று, என்ன இனியா பேசுகிறேன், நீ பேசலாம் சரியா? அதெல்லாம் தப்புமா. டேடி கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட பேசுவார். பழைய மாதிரி டேடி நம்ம கூட நெருக்கமாக இருப்பார். அதுக்கெல்லாம் காரணம் அந்த நெஞ்சு வலிக்காரி ராதிகா தானே. அவளை இரு, இன்றைக்கி நான் கோபி அழைச்சிட்டு வாக்கிங் போகிறேன். போயிட்டு கோபிகிட்ட மனசு விட்டு தனியாக பேசுகிறேன். இந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக கோபி புரிஞ்சுப்பான். இனியா என் பையன் நல்லாவே புரிஞ்சு நடந்துப்பான். நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் தப்பான முடிவு எடுக்க கூடாது இனியா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இனியாவும் கிளம்பி காலேஜ் போயிடுறாங்க. இங்கே கோபி வெளியே வந்தோடனே ஈஸ்வரி கூப்பிட்றாங்க. கோபி என்னடா பண்ண போகிற? இல்லைம்மா சும்மா தான் இருக்கேன். சரி வா, 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வரலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லி கோபி போய் கிளம்பி வராரு. கோபி கிளம்பி வந்த உடனே இங்கே கோபி போகிறத பார்த்துட்டாங்க ராதிகா. நேராக வேகமாக வந்து ராதிகா கோபி எங்கே கோபி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ராதிகா, நானும் அம்மாவும் வாக்கிங் போக போகிறோம். ஏன் நீங்களும் உங்கள் அம்மா போகிறீங்க? நானும் சும்மா தான் இருக்கேன், நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று, இல்லை ராதிகா அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துடுறேன். ஈஸ்வரியும், ஏன் இப்போ நீ வர? நீ ஒன்றும் வரவேணா, நீ வீட்டிலேருந்து ஆகிற வேலையை பாரு, நானும் கோபி தனியாக போயிட்டு வரோம். இல்லை கோபி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு எப்போ வேணும் என்ன வேணும் ஆகலாம், அதனால் நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வாங்க கோபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ராதிகா. இங்கே ஈஸ்வரிக்கு மிகப்பெரிய நோஸ்கட் ஆகிடுது. என்ன இவன் வேணும்னு பண்ணுறாளா இல்லை யதார்த்தமாக பண்ணுறாளா? இவளை இப்போ யார் இங்கே கூப்பிட்டது? இவப்பட்டுக்கு வந்து கோபி அழைச்சிட்டு போகிறா. எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு. நான் போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் இவன் போக விடாமல் தனியாக அழைச்சிட்டு போகிறாளா? இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. பாக்கியா அப்போ தான் வெளியே வராங்க. பாக்கியா வந்தோடனே, பாத்தியா பாக்கியா, அந்த ராதிகா என்ன ஆட்டம் போகிறா பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான். நீ மட்டும் அவளை உள்ளே விடாமல் இருந்தா அவளை நேரம் இவ்வளோ பேச்சு பேசுவாளா? நான் கோபி அழைச்சிட்டு வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறேன், என் பேச்சை மீறி நான் அழைச்சிட்டு போய்க்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவளுக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் பார்த்தியா அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று, இங்கே பாருங்க அத்தை, அது நீங்களாச்சு, உங்கள் மகனாச்சு, உங்கள் மருமகளாச்சு, எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? உங்கள் குடும்ப சண்டையில் என்னை இழுக்காதீங்க, அது நீங்களே பேசி சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரனே, பாக்கியா உனக்கு வாய்க்குழப்பு ரொம்ப அதிகமாக போச்சுடி. யாருக்கு யார் மருமக? யார் மருமக? அத்தை, நான் ஒன்றும் நக்கலாக பேசலை, வாய்க்குழப்பாக பேசலை. கோபி உங்கள் புள்ள, அப்போது ராதிகா உங்கள் மனைவி தானே, சரி உங்கள் மருமக தானே. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நீங்களாச்சு உங்கள் மருமகளாச்சு, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே போகிறாங்க. இந்த பாக்கியாவுக்கு ஓவராக வாய்க்குழுப்பு அதிகமாக தான் ஆயிடுச்சு. முதல்ல இந்த ராதிகாவை வீட்டை வச்சு துரத்துறேன், அவள் துரத்துறதை பார்த்தா தான் இந்த பாக்கியா முதல்ல அடங்குவா, இல்லைனா இப்படி தான் வாய் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி செம்ம டென்ஷனாக உள்ளே உட்காந்துருக்காங்க. இங்கே போன கோபி வருவான்னு ஈஸ்வரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கோபி வரவே இல்லை. என்னதான் பண்ணுறான் கோபி ராதிகாவும்? அந்த ராதிகா சரியான வசியக்காரி. அழைச்சிட்டு போய் கோபியை தனியாக வச்சு என்னென்ன வசியம் பண்ணுறாலோ தெரியலையே. என் பிள்ளைய எப்படியாவது என்கிட்டருந்து பிரித்து அடைச்சிட்டு போயிடலான்னு இவ கனவு கண்டுட்ருக்கா. இவ கனவை ஒரு நாள் நான் பழிக்க விட மாட்டேன். என்ன பண்ணுறது மட்டும் பாரு என் பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படின்னு ஈஸ்வரிங்க இருக்காங்க. கோபி வந்துடுறான். ராதிகா, கோபி போய் குளிங்க போங்க அப்படின்னு சொல்ல கோபி உடனே மாடிப்படி போகிறாரு. ஈஸ்வரி, கோபி இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி, அம்மா என்னம்மா, இங்கே உட்கார் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா ஒன்று, கோபி குளிக்கலையா போய்ட்டு நீங்கள்? இங்கே பாரு, உன் வேலைன்னு அதை பாரு, என் பிள்ளை குளிக்க தெரியும். என் பிள்ளைண்ணா சின்ன குழந்தையா? நான் தான் கூப்பிட்ருக்கேன்ல, நீ போய் வேலையை பாரு போ, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் ராதிகா உடனே மாடிக்கு போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி எங்கடா போனேன், ஏன் இவ்வளோ நேரம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, எப்போதும் போல தான் பார்க்கில் போய் நானும் ராதிகாவும் பேசிக்கிட்டு அப்படியே வாக்கிங் போனோம். அப்படியா, என்ன சொன்னா அந்த வசியக்காரி? அம்மா நீங்கள் ராதிகாவை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்கம்மா. ராதிகா அப்பெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லைம்மா, சும்மா நார்மலாக பேசிக்கிட்டு நடந்துட்டு வந்தோம்மா, அவ்வளோதாம்மா. அப்படியா, சரி கோபி, நீ பழைய மாதிரி இருக்க மாட்டே கோபி. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி இருந்தியோ அப்படி இல்லை, கொஞ்சம் நீ மாற்றத்தோடு தான் இருக்க, பார்த்து இருப்பா. சரி நீ போயிட்டு கிளம்பி வரியா, நம்ம கிளம்புவோம். எங்கம்மா? கோபி என்ன மறந்துட்டியா? அதானே, இதெல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டாளே அவள், மற்றதுக்கு மட்டும் ஆளாக வந்துடுவா. இன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுண்டா, செக்கப் இருக்குல்ல, ஒரு இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. அம்மா ஆமாம்மா, நான் மறந்து போயிட்டேன் பாருங்களேன். நான் எனக்கு தெரியுண்டா கோபி நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு, அதான் அம்மா இருக்கேன்ல, அம்மா தான் உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியும். அம்மாவை தவிர வேறு யாரால் பத்திரமா பார்த்துக்க முடியும் உன்னையே? சரி போ, நீ போயிட்டு கிளம்பி வா,
நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்ல சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போய் குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வந்தோடனே இங்கே கோபி வந்ததும் ஈஸி சொல்கிறாங்க, கோபி போகலாமாப்பா? போகலாமா அப்படிங்கவும் ராதிகா வராங்க. கோபி நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகா பார்த்தா கையில் பேக்கெலாம் மாட்டிட்டு வராங்க. ஈஸ்வரி ஒன்று இங்கே பாரு, இப்போ எதுக்கு வெளியே போகும்போது நிற்க சொல்கிறேன்? அபஸ் பண்ண மாட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? அத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை? நான் அவர் தான் நிற்க சொன்னேன். நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சி போய்க்கிறேன். என்ன நீ அழைச்சி போறியா? இங்கே பாரு, அவன் என் புள்ள, அவனுடைய அக்கறை அவனுக்கு எல்லாமே எனக்கு தான் இருக்குது, புரியுதா? அவன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சி போகணுன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்லுதானே உனக்கே தெரியும். என் பிள்ளை நான் பார்த்துறேன். என் பிள்ளைக்கு என்னை தவிர வேறு யாரும் முக்கியம் இல்லை, புரியுதா? இங்கே பாருங்க அத்தை, நான் அவருடைய பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி எனக்கு உங்களை விட அக்கறை அதிகம். அதனால் நானே அழைச்சிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரனே பாத்தியா கோபி, உன் முன்னாடியே அவள் எப்படி பேசுகிறா பார்த்தியா? அப்போது அம்மாவுக்கு உன் மேலே அக்கறை இல்லை, பாசம் இல்லைன்னு அர்த்தமாடா? அம்மா அப்படி சொல்லம்மா ராதிகா. அப்புறம் ராதிகா ஒன்று இங்கே பாருங்க கோபி, அவங்க என்னவான்னு சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வாங்க அப்படின்னு இங்கே ராதிகா கோபியோட கையை பிடிச்சி இருக்கிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம், கோபி நீ வாடா நாம போவோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கைப்பிடிச்சு இருக்கிறாங்க. கோபி ஒன்னே பார்க்குறாரு, 2 பேரில் யாரை விட்டுட்டு யார் கூட போனாலும் கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேருமே போகலாம் வாங்கன்னு சொல்லி இங்கே ராதிகா ஈஸ்வரி 2 பேருமே அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. கோபி ஹாஸ்பிட்டல் போனதும் இங்கே உள்ளே போகும்போது ஈஸ்வரி, ராதிகா நீ இங்கே இல்லை, நானும் கோபி உள்ளே போயிட்டு வரோம். எதுக்காக? நீங்கள் இங்கே இல்லைங்க, நான் அழைச்சிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கையை பிடிச்சி வேகமாக உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க ராதிகா. இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பண்ண தெரியாமல் வெளியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. உள்ளே போயிட்டு வந்ததும் இங்கே 3 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே ஈஸ்வரி கேட்குறாங்க கோபிகிட்ட, கோபி என்னாச்சுப்பா, ஹாஸ்பிட்டல் போனியே, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க, உடம்பு பரவாயில்லையா, எந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிட்டாரு, எனக்கு இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருக்கான், ஸ்ட்ரெஸ்ஸு குறைய எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருமா. என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, முடிஞ்ச வரைக்கும் என்ன கோவப்படுற மாதிரி யாரும் எதுவும் பண்ணக்கூடாதான், நான் எதுக்காகவும் கோவப்படாமல் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு உடம்பு எல்லாமே சரியாயின்னு சொல்கிறாங்கம்மா டாக்டர். அப்படியாப்பா, உன்னை யாருப்பா டென்ஷன் ஆக போகிறா கோபி, உனக்கு எதுவுமே ஆகாதுப்பா, அம்மா நான் இருக்கல. அம்மா நீங்கள் மட்டும் எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நீங்கள் கோவப்பட்டாலே எனக்கும் உடனே பதட்டமாவது டென்ஷன் ஆகுதுமா, அதனாலேயே எனக்கு உடம்பு சரியாமல் போய்டும் போல இருக்குமா. நீங்கள் எதுவும் கோவப்படாமல் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக ரிலாக்ஸாக இருந்தாலே கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்ல, என்னப்பா கோபி சொல்கிற, அம்மாவால் உனக்கு டென்ஷன் ஆகுதா? அப்படின்னா அம்மா இனிமேல் கோபமே படமாட்டாப்பா, எனக்கு என் பிள்ளையோடைய வாழ்க்கை தான் முக்கியம், என் பிள்ளையோடைய உடம்புல தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளை ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும், அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது தான் நான் தினம் சாமியை வேண்டிகிட்டு இருக்கேன் கோபி. அப்படி இருக்கும்போது அம்மாவால் உனக்கு ஒரு ஆபத்து வரத அம்மா விட்டுருவானாப்பா? கண்டிப்பாக அம்மாவால் இனிமேல் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுப்பா. அம்மா சொல்கிறேன்ல, இனிமேல் அம்மாவை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, அம்மாவை நினச்சி கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் அம்மாவுடைய ஒரே எண்ணமே, புரியுதாப்பா அப்படின்னு சொல்லவும் கோபியும், ஓ சரிம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதுமா, நான் சந்தோஷமாக இருப்பேம்மா அப்படின்னு இங்கே கோபி சொல்கிறாரு. இதெல்லாம் பாக்கியா பார்க்குறாங்க. எது எப்படியோ இந்த கோபி ராதிகா சேர்ந்து இவங்க அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் எங்கேயோ இடத்துல நல்லபடியாக வாழ்ந்தா போதும், நமக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை வேணாம், நமக்கு நம்ம குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு இங்கே பாக்கியா முடிவு பண்ணுறாங்க.